வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th 12th டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 10th வந்து போதுமானது தான். இது வந்து சேலரி 19,900 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/4/2024. இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. தென் இதில் வந்து உங்களோட நேம், உங்களோட தகப்பனார் பெயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி, அதே மாதிரி ரிலீஜன் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, உங்களுக்கான ஓட்டுநர் உரிமம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அதே மாதிரி மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். தென் இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அதாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியமானது உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பீஸ், அதே மாதிரி உங்களுக்கான அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இது மாதிரி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி தான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து எப்போ அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து லெட்டர் அனுப்புவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்குங்க. எல்லாத்துலேயுமே சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது கூட 40 ரூபாய்க்கான அதாவது ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது போஸ்ட் கவரும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது எல்லாமே வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 25/4/2025 இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், திருவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் 626135 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மாதிரி விண்ணப்பம் மற்றும் மற்ற விவரங்கள் இது எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே அதாவது நீங்கள் போஸ்ட்டு அனுப்பக்கூடிய அந்த கவர் மேலே வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. மேலேயே பார்த்திங்கன்னா கவர் மேலே வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த கவர் மேலே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 25/4/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.